கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 3-4 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மோசேயை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாருங்கிறத குறித்து நம்ம பார்க்க முடியும். ஸோ மோசேயின் இடத்துல இருந்த அந்த ஒரு சாதாரண கோலை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை அது ஒரு சாதாரண மேய்ப்பரின் கையில் இருந்த கோல் தான் தேவனின் கையில் சென்ற போது அற்புதங்களின் கருவியாக மாறினது குறித்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே போல தான் நம்ம சாதாரணமானவங்க நம்ம நினைக்கும் போது தேவன் நம்மையும் ஒரு பெரிய காரியங்களாக எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஒருவேளை திறமை குறைவாக இருக்கலாம், பரவாயில்ல. தேவன் கையில் நம்ம ஒப்படைக்கப்படும் போது, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். ஒருவேளை உங்கள் கையில் இருப்பது ஒரு சிறிய பொருளாக இருக்கலாம், உங்கள் கையில் இருக்கிறது ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் தேவன் கையில் போகும்போது அது ஒரு ஆசீர்வாதமான கருவியாக மாறுங்கிறத நம்ம மறந்து விடவே கூடாது. ஸோ நம்ம சாதாரணமானவங்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது சாதாரணமான நம்ம பலருக்கு பயன்படும்படியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஒரு போதுமானவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.